ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான பூசணிக்காவும் கேப்சிகம் வச்சு ஒரு அருமையான ஒரு கருவி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல்ல வரீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு, பூண்டு இந்த மாதிரி சின்ன பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க, 4-5 பூண்டு. அடுத்து மெயின் ஐட்டம் பூசணிக்காய் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்து கேப்சிகம், ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி அதையும் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அளவு சேர்த்துக்குங்க. இது தேவையான உப்பு, வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். சூப்பராக ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே 2-3 தான் இந்த மாதிரி சைடில் விட்டு நல்லா உடச்சி மசிச்சு விட்ருங்க. அப்போ நல்லா கெட்டியான பருவத்துக்கு வரதுக்காண்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு சின்ன புளியை இந்த மாதிரி கடைச்சி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து 4-5 பல் தேங்காயும் சீரகத்தையும் இந்த மாதிரி அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல. அந்த இந்த வெள்ளை போய்ட்டு மஞ்சள் கலர் வர வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகினதும் கடுகு உளுந்த பொரி சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அது காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே கேப்பில் நல்லா வெந்து வந்துடும். இது தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த அப்படியே அதில் சேர்த்துடலாம். தாளிச்சதை சேர்த்துட்டு இது கலக்காமல் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கிடும். அப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பூசணிக்காய் கேப்சிகம் கறி சூப்பராக இருக்குங்க. அதில் அந்த கேப்சிகம் வாடையும் அந்த இது சேர்ந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல மனமாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.